ஒரு புக்கில் எழுதப்பட்ட சம்பவம்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டோரியை போட்டிருக்கிறார். என்ன போடுறாருன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டில் நடந்த அற்புத கலந்துரையாடல். இந்த ஸ்டோரி இருக்குதான்னு கேட்குறாரு. ஒரு ஸ்டோரி எழுதிட்டு இப்படி ஒரு செய்தி ஹதீஸ் கிதாபுகளில் இருக்குதான்னு கேட்குறாரு. அது என்ன கலந்துரையாடல்னு கேட்டால் அது அப்படியே படிக்கிறேன், அவர் எழுதுனதை படிக்கிறேன். ஒரு சமயம் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களான அபூபக்கர் ரலி, உமர் ரலி, உஸ்மான் ரலி அனைவர்களையும் அழைத்து கொண்டு தனது அருமை மகளார் ஃபாத்திமா வீட்டிற்கு சென்றார்கள். காரணம், அலி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள். நோய் விசாரிக்க நபி அவர்கள் தலைமையில் ஒரு சிறிய கூட்டம் வருவதை படுக்கையில் இருந்து ஹஜரத் அலி புரிந்து கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக எழுந்து வரவேற்று உள்ளே அழைத்து அமர வைத்தார்கள். உள்ளே இருந்த அன்பு மனைவி ஃபாத்திமா அலி அவர்களிடம் விஷயத்தை சொன்னபோது அவர்கள் உள்ளம் துள்ளி குதித்தது. அலி அவர்களின் உடல்நலம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அவர்கள் விசாரித்தார்கள். விருந்தினர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே, ஹஜரத் அலி அலி அவர்கள் அருமை மனைவி ஃபாத்திமா அவரிடம் ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டார்கள், விசாரித்தார்கள். இப்போது நம் வீட்டில் தேன் தான் இருக்கிறது, அதை கொடுங்கள் என்று கூறினார்கள். நன்கு கவனியுங்கள் சகோதரர்களே, அழகான பிரகாசமான கிண்ணத்தில் தேனை ஊற்றி கொடுத்தார்கள். ஃபாத்திமா அவர்கள் அதை வாங்கி விருந்தினர்களின் முன் வைத்தார்கள். ஹஜரத் அலி அவர்கள் மகள் வீட்டில் தேனை பருகும்போது அதில் ஒரு முடி இருப்பதை கண்டு கொண்டார்கள். கண்மணி தேனை கொண்டாந்து வைக்கிறாங்களாம், அதில் ஒரு முடி கிடக்கலாம். சிறிது நேரம் கிண்ணத்தை உற்று பார்த்து யோசித்து பார்த்து, அருமை தோழர்களே, இதோ பிரகாசமான கிண்ணம், இனிமையான தேன், அதில் ஒரு முடி, இதை வைத்து உங்கள் பொன்னான கருத்துக்களை சொல்லுங்களேன் என்று அன்புடன் வேண்டிக் கொண்டார்கள். முதலாவதாக தேன் கிண்ணத்தை கையில் எடுத்த அபூபக்கர் அவர்கள் ஈமான், அதாவது இந்த மூணையும் இணைச்சி ஒரு ஒரு கருத்து சொல்லணுமா. தேன், அதில் உள்ள பளிங்கு கிண்ணம், அதில் உள்ள முடி, இந்த மூணுக்கும் பொருத்தமான கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்களாம். அபூபக்கர் சொன்னாராம், ஈமான் இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானது, ஈமானோடு வாழ்வது தேனை விட இனிமையானது, ஈமானோடு இறப்பது இந்த முடியை விட சிக்கலானது. முடியையும் சொல்லியாச்சு, தேனையும் சொல்லியாச்சு, இப்படின்றாராம் அவர் கருத்து சொன்னாராம். அடுத்து உமர் அவர்கள் தனது கருத்தை முன்வைத்தார்கள். எப்படி, ஆட்சி அதிகாரம் இக்கிண்ணத்தை விட பிரகாசமானது, ஆட்சி அதிகாரங்கள் இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது, ஆட்சி புரிவது தேனை விட இனிமையானது, ஆட்சியில் நீதமாக நடந்து கொள்வது முடியை விட சிக்கலானது அப்படின்னாங்களாம். இது கருத்தா உளறலாம்? இது உமர் சொன்னார். எப்படி, ஆட்சி தேனை விட இனிமையானதா கஷ்டமானதா? ரொம்ப கஷ்டம் ஆட்சி. ஆட்சி புரிவது தேனை விட இனிமையானது, அது மாதிரி நீதியாக நடந்து கொண்டு முடியை விட சிக்கலானது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். அடுத்து உஸ்மான் அவர்கள் தேன் கிண்ணத்தை கையில் எடுத்து, கல்வி இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது இந்த தேனை விட இன்பமானது, கல்வி கற்றதன்படி அது அமல்களை செய்வது முடியை விட கணிதமானது அப்படின்னு சொல்லி அவரோ வாயில் வந்தெல்லாம் சொல்லியிருக்கிறார். அடுத்து அலி அவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். விருந்தாளிகள் இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானவர்கள், விருந்தாளியை உபசரிப்பது இந்த தேனை விட இனிமையானது, விருந்தாளியை திருப்திப்படுத்துவது இந்த முடியை விட சிக்கலானது அப்படின்னாங்களாம். அடுத்து அருமை மகளார் ஃபாத்திமா அவர்களின் கருத்துக்களை கேட்டார்கள். அதற்கு ஃபாத்திமா அவர்கள், யார சொல்லலாம், பெண்களின் வெட்கம் என்பது இந்த தேன் கிண்ணத்தை விட பிரகாசமானது, பெண்கள் பிறரிடமிருந்து உடலை மறைத்து வாழ்வது இந்த தேனை விட இனிமையானது, பெண்கள் தங்களை தாமே உலகில் தீய பார்வை தீய நடத்தையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது இந்த முடியை விட சிக்கலானது அப்படின்னாங்களாம். அனைவரின் கருத்தை கேட்ட பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களின் பொன்னான கருத்தை முபாரக்கான வாய் திறந்து சொன்னார்கள். உருவமில்லாத அல்லாஹ் கிண்ணத்தை விட பிரகாசமானவன், அந்த அல்லாவிடம் ஒன்றி விடுவது தேனை விட இனிமையானது, அல்லாவின் கட்டளின் பிரகாரம் வாழ்வது இந்த முடிவை விட சிக்கலானது அப்படின்னாங்க அவங்க. சுப்ஹான் அல்லாஹ், அது போட்டுட்டாங்க இடையில. உடனே ஹஜரத் ஜிப்ரீல் அவர்கள் அங்கே வந்து, யார சொல்லலாம், எனது கருத்தையும் சொல்லிவிடுகிறேன் என்றார்கள். அனுமதி வாங்கிய பிறகு சொன்னார்கள், அல்லாவின் பாதை இக்கிண்ணத்தை விட பிரகாசமானது, அல்லாவின் பாதையில் செல்வது இந்த தேனை விட இனிமையானது, அல்லாவின் பாதையில் கடைசி வரை இஸ்திகாமத்தாக இருப்பது முடியை விட சிக்கலானது என்றார்களாம். இந்த புனிதமான உரையாடல்களை கேட்டுக்கொண்டு அல்லாஹ் தனது கருத்துக்களையும் சொல்லி அனுப்பினான். யா முகமது அவர்களே, சொர்க்கம் இந்த கிண்ணத்தை விட பிரகாசமானது, சூனத்தில் படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் இந்த தேனை விட இனிமையானவை, சூனத்தின் பாலத்தை சிராத்தை கடப்பது இந்த முடியை விட சிக்கலானது கொண்டாடலாம். அல்லாஹ் அக்பர். இப்படின்னு சொல்லி நோய் விசாரிக்க போன இடத்தில் ஒரு அற்புதமான அறிவு சார்ந்த உரையாடல் நிகழ்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் நிகழ்த்தினார்கள். அல்லாஹ்வும் ஜிப்ரீலும் தங்கள் கருத்தை சொல்லும் அளவுக்கு இந்த கலந்துரையாடல் நடந்திருக்கிறது.
ஃபாத்திமா அவர்கள் பெண் குலத்துக்கே மாபெரும் பெருமையை படிப்பினை சொல்லி சேர்த்தார்கள்னு விட்ருக்காங்க. அப்போ இது உண்மையானு கேட்குறாரு. இதெல்லாம் ரசூல்லாவை பற்றி விளங்கின எவனாச்சும் உண்மை நம்புவானா? ரசூல்லாவை என்னமோ ஒரு கோமாளி மாதிரி ஆக்க பார்க்குறாங்க. அவனுக்கு தான் இது தேனை வச்சு கருத்தை சொல்லுங்க, கருத்தை சொல்லித்தர வந்தது ரசூல்லா. இந்த மாதிரி ஆளாளுக்கு உலர விட்டு கேட்டு ரசிக்கிற ரசூல்லாவுடைய வேலை கிடையாது. தேனை பார்த்தா தேனை குடிப்பாங்க, முடியறதா தூக்கி போட்டு முடிய தேனை குடிச்சிட்டு போவாங்களே தவிர இதை வைத்து ஒரு கருத்தை சொல்லுங்கள்னு சொல்லி இவங்க எதை புராண இதிகாசங்கள் எதை பார்த்துருப்பாங்க இவ்வளோ இருக்குது. உடனே ரசூல்லான்னு ஒரு ஜாயிண்ட்டை பண்ணி கதையை விட்டாங்க. இதுக்கு அப்பட்டமான புழுகு மூட்டை கட்டுக்கதை. பொதுவாக அலி ஃபாத்திமான்னு வரக்கூடிய செய்திகளில் ஒரு 95% பொய் தான், பொய்யத்தான் புழுகி விட்டுருப்பாங்க. அந்த அடிப்படையில் வந்த ஒரு புழுகு மூட்டையில் ஒரு புழுதானே தவிர இந்த புழுகு மூட்டை எந்த ஒரு ஹதீஸ் கிதாப்லையும் கிடையாது, பொய்.